அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா யூசுஃப் 12வது அத்தியாயமான சூரா யூசுஃப் நம்ம பார்த்துட்டு வரோம். யூசுஃப் நபியுடைய வரலாறை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு விஷயமும் யூசுஃப் நபிக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ஆளுமையை எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப படிப்பினையாக இருந்து வருது. 81 வசனங்கள் நம்ம பார்த்துருந்தோம். 81வது வசனத்தில் யூசுஃப் நபி யூசுஃப் நபியுடைய சகோதரர், அதாவது யூசுஃப் நபியுடைய அண்ணன், மூத்த பையன் இருப்பார் இல்லையா, அவர் மற்ற சகோதரர்கள்ட்ட நீங்கள் போய் அப்பாட்ட சொல்லுங்கள், அதாவது புன்யமின், உங்களோட கடைசி மகன் புன்யமின் திருடிட்டாரு, அவர் திருடியதை நாங்கள் பார்க்கல, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம், மறைவான விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியலை, மறைவில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை, கண்காணிக்க முடியல, அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நான் புன்யமீனோட இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவர் அங்கேயே இருந்துடுறாரு, எகிப்திலே இருந்துடுறாரு. மற்றவங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி 82வது வசனத்துலேருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா வல் ஈரல்லதி அக்பஅல்னா ஃபீஹா வ இன்னா லசாதிகூன். நாங்கள் தங்கியிருந்த ஊர் மக்களிடமும் கேட்டு பாருங்கள், எந்த பயணக்கூட்டத்துடன் நாங்கள் வந்தோமோ அந்த பயணக்கூட்டத்திடமும் விசாரித்து பாருங்கள், திண்ணமாக நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். அப்போ இவங்க ஊருக்கு போயாச்சு, அப்பாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் விசாரித்து பாருங்கள், பயணக்கூட்டத்தாரோட விசாரித்து பாருங்கள், மற்றவங்க எங்கள் கூட இருந்தாங்க இல்லையா, அந்த 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 ஊர் மக்கள் அங்கேயும் வேணால் விசாரித்து பாருங்கள், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய தரப்பை சொல்கிறாங்க. ஸோ விசாரணைங்கிறது எங்கெல்லாம் வருது பாருங்கள். நாங்கள் தப்பு செஞ்சோம் செய்யலை அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு எப்படி சாட்சி சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய விஷயத்தில் யூசுஃப் நபி நான் தப்பு செய்யலை அப்படின்னும், அந்த பெண் இவர் தப்பு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கும் இடைப்பட்டு அந்த சாட்சியாளர் எப்படி சொன்னார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் விசாரிக்க சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்ணால் பார்க்கல, ஆனால் இதுதான் நடந்துச்சு, இதை வேணால் நீங்கள் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அமுரா ஃபசபுருன் ஜமீல் அசல்லாஹு ஐய அத்தியனி பிஹிம் ஜமீஆ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம். அப்போ அவருடைய தந்தை சொல்கிறாரு, உண்மை என்னன்னா, உங்கள் மனம் இன்னொரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க, அவரை கிணத்துக்குள்ளே போட்டுட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, யூசுஃப் நபி கிட்ட புன்யமின் திருடிட்டாருன்னு சொல்லும்போது அவங்க சகோதரர்கள் நிச்சயமாக இவரும் இவருடைய சகோதரர் யூசுஃப் மாதிரியே திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிடுவாங்க. இவங்க அந்த இடத்துல என் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலைல்ல, அவருடைய இதுலேருந்து எடுத்தோடனே ஆமாம் இவர் தான் எடுத்துட்டார் போல் அப்படின்னு தானே அவங்க என்ன சொல்கிறாங்க. இவருடைய அண்ணன் யூசுஃப், அதாவது இவங்க வேற ஒரு தாய் மக்கள், மற்றவங்களாம் வேற தாய் மக்கள். ஸோ இவங்க அந்த வெஞ்சன்ஸ் பாருங்கள், இப்போ இவங்களோட இதுதான் இப்படி இவங்க அத்தா செஞ்ச இவங்க அண்ணன் செஞ்ச மாதிரி தான் இவரும் செஞ்சிட்டார், இவரும் திருடிட்டாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இது எவ்வளோ அபத்தம். உங்கள் கூட தானே வந்தாப்புல, அவர் இல்லாமல் அவரை நீங்கள் உங்கள் கண்காணிப்பில் தானே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ எப்படி யூசுஃப் நபியை தூக்கி போட்டுட்டு போனாய் தின்றுச்சுன்னு அவங்க சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல இது அவங்களுக்கு இலகுவாகிடுச்சு. தன்னுடைய தம்பியை குற்றம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஸோ இதை இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ இதே நிலைமை தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நடக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்குமே கூட நடக்குது. ஏன்னா இவங்க இந்த யூதர்கள், இந்த பனு இஸ்ராயல் எல்லாம் இஸ்ஹாக் நபியை மட்டுமே ஏற்றுக்கிறாங்க. இஸ்மாயில் நபியை இழிவுபடுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நடக்குது. அண்ட் இன்றைக்கி நமக்கும் அதே நிலைமை தான், வரலாறு ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. ஸோ இந்த விஷயங்களை நம்ம மனதில் வைக்கணும், சிந்திக்கணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய செயலை உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருச்சு. இப்போவும் நான் அழகிய பொறுமையை தான் மேற்கொள்ளுவேன். எல்லாரையுமே அல்லாஹ் சோதிக்கிறான். நிச்சயமாக எல்லாத்தையுமே அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். எல்லா செயல்களையும் அவன் நுண்ணறிவோடு மேற்கொள்பவன். நீங்கள் ஒரு செயலை செஞ்சுட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எல்லா செயலுமே அவனுடைய அறிவோடு தான் நடக்குது. அவன் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அவனுடைய நுண்ணறிவோடு தான் அந்த விஷயங்களை அவன் பார்க்குறான் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார் யாக்கூப் நபி. وَتَوَلَّ عَنْهُمْ وَقَالَ يَا أَسَفَا عَلَى يُوسُفَ وَابْيَضَّتْ عَيْنَاهُ مِنَ الْحُزْنِ وَهُوَ كَظِيمٌ. அப்புறம் அவர்களை விட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்போது யா அசஃபா செக் பண்ணிக்கிடுவோம். ஐயஹோன்னு கூப்பிட்றாரா? எஸ், யா அசஃபா அப்படின்னா என் துயரமே. அவர் ரொம்ப கவலையோட யூசுஃபே அப்படின்னு புலம்புறாரு. கவலையால் அவருடைய கண்கள் வெளுத்து போகுது. இந்த கடும் துன்பத்தை அவர் மனதிற்குள்ளே அடக்கி கொண்டார். மினல் ஹுஸ்னி கதீம், அடக்கி கொள்பவர். ஸோ இந்த இடத்துல புன்யாமின் தான் மாட்டினார். புன்யாமீனை தான் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர் யாரை சொல்கிறாரு? யூசுஃபை சொல்கிறாரு. யூசுஃபேன்னு புலம்புறாரு. கவலையால் அவருடைய கண்கள் ரொம்ப வெளுத்து போகுது. ஸோ இந்த கடும் துன்பத்தை அவர் மனதுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காரு. அப்போது இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கிறோம், அரபி நமக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ, நம்ம மனதுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு நம்ம பேசிக்ஸ் தான், இப்போ தான் குரான் உள்ளே போகிறோம் இல்லையா? ஸோ முன்ன பின்ன சில விஷயங்கள் நமக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். பட் தெளிவாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும்போது அதனுடைய விளக்கம் நமக்கு புரியும். அப்போது இந்த யாக்கூப் நபி தன்னுடைய மகன் யூசுஃபை நினச்சி அவருடைய கண்கள்லாம் வெளுத்து போகுது. இன்னும் இவருக்கு இவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அவர் சகித்து கொண்டு இருந்தார். இந்த பசங்கள்லாம் இவ்வளோ பண்ணுறாங்க, இந்த பசங்களை நினச்சிருந்தா நீங்கள் தாண்டா தப்பு, இப்படியாடா பண்ணுவீங்க, அப்படியாடா பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம பெரியவங்களாம் பார்த்துருக்கோம், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். அதாவது மகன்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தாலுமே கூட தகப்பன்மார்கள் அவ்வளோ உரிமையோடு கத்துவாங்க, திட்டுவாங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லவே வேணாம். ஆனால் இந்த இடத்துல இவங்க இவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சுட்டு வந்தும் இவர் பொறுமையாக இருக்கார். துன்பமா அல்லது கோபமா அப்படின்றது நமக்கு தெரில. இந்த இடத்துல மினல் ஹுஸ்னி அப்படின்னா கவலைன்னு போட்டிருக்கு. என்ன கவலை, என்ன கோபம் அப்படின்னா அந்த அந்த அவருடைய அந்த இமோஷன் எப்படியாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படின்னா தன்னுடைய மகன் யூசுஃபை நினச்சி இவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை, இவர்களை நினச்சி. ஏன்னா யூசுஃபு அல்லாஹ் என்ன செயலையுமே அவன் நன்கு அறிவான், அவன் தெளிவாக விஷயத்தை கொண்டு போகிறான்னு அவருக்கு தெரியுது. அப்போது இந்த பசங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படிங்கிற துன்பத்தை நினச்சி அவர் ரொம்ப அழுது கண்கள்லாம் வெளுத்து போகுது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹி வஅலம் மினல்லாஹி மாலா தஅலமூன். அப்போது எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நான் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் முறையிடுவேன். அல்லாஹ்கிட்ட இருந்து நான் என்ன அறிவு பெற்றிருக்கேனோ அதை நீங்கள் பெற்றிருக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது
இந்த இடத்துல இந்த பசங்களை நினச்சி தான் அவருக்கு கவலை. யார்? யூசுஃபை நினச்சி இல்லை, மற்ற பசங்க. ஏன்னா இவங்க தானே தவறு மேலே தவறு செஞ்சுட்ருக்காங்க. யூசுஃபுக்கு அங்கே நல்ல நிலைமையில தான் இருக்காப்புல. அதான் சொல்கிறோம், அல்லாஹ் எனக்கு எத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான் தெரியுமா? இந்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் அல்லாஹ்கிட்டேயே என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய துக்கத்தையும் நான் முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி சொல்கிறாரு. இவங்களுக்கு தான் அது யூசுஃப்னு தெரியலை, புன்யமீனை யூசுஃப் வச்சுருக்காருங்கிறது தெரியலை. யூசுஃபையும் இழிவுபடுத்தினாங்க, புன்யமீனையும் இழிவுபடுத்தி விட்டு கொடுத்துடுறாங்க. ஆமாம், அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் யாக்கூப் நபிக்கு புரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். அல்லாஹ் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், அதை நீங்கள் பெறலை அப்படின்னு சொல்கிறாரு. யா பனி யத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வஅஹீஹி வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அப்புறம் சொல்கிறாரு, யா புனைய, யா பனிய, பனி அப்படின்னா பசங்களா, என் பிள்ளைகளே, நீங்கள் யூசுஃப் அப்புறம் அவங்களுடைய சகோதரரை பற்றி நீங்கள் நல்லா விசாரிங்க. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அந்த கருணை குறித்து நீங்கள் நிராசை அடைஞ்சிடாதீங்க. அவனுடைய கருணையை குறித்து நிராசை அடைகிறவர்கள் நிராகரிக்கும் மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த காஃபிரின், இங்கே காஃபிற்கு நல்லா அதனுடைய டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க, நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. யார் அல்லாஹ்வுடைய கருணையை நம்பாமல் அவனுடைய கருணையில் நிராசை அடைஞ்சு இருக்காங்களோ அவங்க காஃபிர். சரியா? ரவுஹுனா அருள். இன்னும் நமக்கு தமிழ் எல்லாமே அருள்னு தான் சொல்கிறாங்க. ரஹ்மான், ரஹீம், இது எல்லாத்தையும் அருள்னு தான் சொல்கிறாங்க. பட் ஓகே, ரவுஹ் அப்படின்னா அருள். சரியா? அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைஞ்சிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல யூசுஃபு எப்போயோ காணா போனார், எப்போயோ இவங்க தான் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ சகோதரனையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் திருப்பியும் போய் யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் பற்றி விசாரிங்க. அப்போ அவருக்கு தெரியுது தானே. இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யூசுஃபை நினச்சா அவர் அழுதுருப்பார். சிந்திக்க வேணாமா? அப்போது யூசுஃப் நபியையும் அவருடைய சகோதரை பற்றி நீங்கள் விசாரிங்க. அல்லாஹ்வுடைய ரவுஹ், அல்லாஹ்வுடைய ரவுஹ் அதில் நீங்கள் நிராசை அடைஞ்சிடாதீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரவுஹுனா அருள்னு போட்டிருக்கு, நீங்கள் ரவுஹுன்னே மனசில் வைங்க. ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், தமிழ் நமக்கு அந்தளவுக்கு தெரியலை, தமிழில் உள்ள வார்த்தைகள் நமக்கு அந்தளவுக்கு புரிகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி எல்லா அரபு சொல்லுக்கும் ஒரே மாதிரியான தமிழ் சொல்லே நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு அரபு சொல்லுக்கும் ஒரே மாதிரியான பொருளாக இருந்தால் ஏன் இத்தனை வகையான சொற்கள் வரப்போகுது? ஸோ கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் சிரமத்தோடு படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ அந்த சிரமங்களை விரைவில் இறைவன் நீக்கி அருள்வானாக. அப்போது யூசுஃப் பற்றியும் அவருடைய சகோதரரை பற்றியும் விசாரிக்க சொல்லி தந்தை சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரவுஹுல நீங்கள் நிராசை அடையாதீங்க. நிராகரிக்கும் மக்கள் தான், காஃபீர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரவுஹுல நிராசை அடைவாங்க. சரியா? அப்படித்தான் நம்ம என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனுடைய இம்பேக்ட் தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்துடைய விளைவாகத்தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதை நான் அன்றைக்கி பண்ணதுக்கும் இன்றைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய விளைவுகள் இதெல்லாம் இறைவன் அறிவான். ஸோ அவனை நம்ம நம்பணும். ஸோ அல்லாஹ்வுடைய ரவுஹை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான் நம்பாமல் இருப்பாங்க. ரைட்.
அடுத்து பாருங்கள், ஃபலம்மா தஹலு அலைஹி காலு யா ஐயுஹல் அசீசு மஸ்ஸனா வஹலனா ஜுர்ரு வஜினா பிபிசாஅத்தின் முஸ்ஹஜாத்தின் ஃபஅவ்ஃபி லனல் கைல வதசத்தக் அலைனா இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தசத்திகீன். அவங்க எகிப்துக்கு போய் யூசுஃபுடைய அவைக்கு வந்தப்போ சொல்கிறாங்க, நல்லா பாருங்கள், அரசாதிபதியே, அசீஸுன்னு தான் சொல்கிறாங்க, அரசர் இல்லை, அசீஸுனா அரச அதிகாரி. அப்போ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ரொம்ப கடுமையான துன்பம் பிடிச்சிருக்கு. நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சொற்பமான பொருள்களை தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பதிலாக எங்களுக்கு நிறைவாக நீங்கள் கொஞ்சம் தானியம் கொடுங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க. இப்படி இந்த மாதிரி நன்மை செய்வோருக்கு திண்ணமாக அல்லாஹ் கூலி வழங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் சூரா யூசுஃபுடைய முன்னுரையை பார்த்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூசுஃப் நபி இருந்த காலத்தில் அங்கே இருந்த அரசன் ஓரளவு, அதாவது இறைவனுடைய விஷயங்கள் தெரியக்கூடியவராகவும், அந்த ஜோர்டான் இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் பகுதியிலேருந்து போயிருந்த மக்களில் இருந்த மன்னனாகவும் இருந்திருக்காரு. ஸோ யூசுஃப் நபி பேச்சை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கார் இல்லையா. ஸோ அவர் இப்போ அந்த இடத்துல இவங்க போய் நிற்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல யூசுஃப்கிட்டையுமே அந்த நல்ல விஷயங்கள், இறைவன் சொன்ன முறைப்படி அந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு, யூசுஃப் அந்த மாதிரி தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அல்லாவை முன்னிறுத்தி இவங்க கேட்குறாங்க, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, அதை வச்சுட்டு எங்களுக்கு நல்ல பொருளை கொடுங்க. ஸோ அந்த உரிமை இவங்களும் அந்த இஸ்ரேல் சைட், பாலஸ்தீன சைட்லேருந்து தானே போகிறாங்க, அப்போ ஈஸ்ட்லேருந்து தானே போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் நம்ம ஆட்கள் அப்படிங்கிற ஒரு உரிமையெல்லாம் அவங்க கேட்குறாங்க. நம்ம ஆட்கள் இருந்தால் தானே ஒரு இடத்துக்கு நம்ம போவோம், யார் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அப்படி இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்க போகிறாங்க. அப்போ ஃபிரௌன் எப்போ வந்தான் அப்படின்னா, ஃபிரௌன் ஒரு ஆட்சி ஒரு குறிப்பிட்ட மன்னன்கிட்ட மட்டுமே இருக்காது, காலப்போக்கில் அது மற்ற அரசர்கள்கிட்ட மாறும். ஸோ அப்படி யூசுஃப் நபிக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஈஜிப்திய மக்கள் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இங்கிட்டு ஈஸ்டர்ன் சைட்லேருந்து அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் சைட்லேருந்து போன அந்த கூட்டத்துடைய அரசாங்கம் இருந்துட்டு இருந்தது. பட் காலப்போக்கில் அது போயிட்டு இந்த சைடு இருந்த மக்களுடைய அரசாங்கமே வருது. அதுக்கப்புறம் தான் ஃபிரௌன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருது. சரியா, இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி இறைவனோட பெயரால் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான கூலி வழங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வஅஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன். இதை கேட்டதும் பொறுக்க முடியாமல் யூசுஃப் சொல்கிறாரு, நீங்கள் அறிவற்றவர்களாக இருந்தபோது, ஜாஹிலூன் அப்படின்னா அறிவற்றவர்களாக, அறியாமையில் இருந்தபோது நீங்கள் அவருடைய யூசுஃப் மற்றும் அவருடைய சகோதரர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புகிறாரு, யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரரை பற்றியும் தேடுங்கன்னு அனுப்புகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, யூசுஃபுக்கிட்ட எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அவ்வளோ பொருட்கள் இல்லை, கொஞ்சமான பொருட்கள் தான் கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு நல்ல பொருட்கள் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இவர் ரிவீல் பண்ணுறாரு, யூசுஃப் பற்றி, யூசுஃப் சகோதரரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. யூசுஃப்னு இவரே சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்போ தான் உணர்றாங்க, காலு இன்னக்கல அந்த யூசுஃப். உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் யூசுஃபா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க.
கால அனா யூசுஃபு வஹாதா அஹி கத் மன்னல்லாஹு அலைனா இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுஸீஉ அஜ்ரல் முஹ்சினீன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் யூசுஃப், இவர் என்னோட சகோதரர் அப்படின்னு புனியாமீனை பார்த்து காமிச்சு சொல்கிறாரு. அல்லாஹ் வந்து எங்கள் மேலே அருள் புரிஞ்சிருக்கான். நிச்சயமாக யார் இரையச்சம் கொண்டு நிலை குலையாது இருக்கிறாங்களோ அத்தகையவர்கள் நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது யூசுஃபும் சரி புன்யாமீனும் சரி என்ன அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு தெரிஞ்சும் அல்லாஹ் தான் இதை நாடி இருக்கான் அப்படின்னு பொறுமையாக நின்னாங்க. யார் மேலேயும் பழி சொல்லலை. மிக முக்கியமாக நம்மளுடைய பர்சனாலிட்டியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது யார் மேலேயும் பழி சொல்லக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பழி யார் மேலேயுமே சொல்லக்கூடாது. அப்போ இந்த சம்பவம் வந்து இறைவன் தான் நடத்துகிறான். இன்னும் நிலை குலையாமல் அவங்கள பழி சொல்லலை. அதே சமயம் நானும் என்னுடைய இதையும் நான் விட்டுடல. நானும் நல்லபடியாக இருக்கேன். நானும் தைரியமாக துணிச்சலாக எனக்கு வரக்கூடிய விஷயங்களை சமாளிக்கக்கூடியவளாக இருக்கிறேன். இந்த தன்மை நமக்கு வேணும். ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நல்லவங்க. நம்ம பழி சொன்னாலும் நம்ம நல்லவங்க இல்லை, பயந்து போய் நில குலைஞ்சு போனாலும் நம்ம நல்லவங்க இல்லை. அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னா பழி சொல்லக்கூடாது, நிலை குலையாமல் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். காலு தல்லாஹி லகத் ஆசரகல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்தீன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக உண்மையிலேயே அல்லாஹ் எங்களை விட உங்களுக்கு அதிகமான சிறப்பை கொடுத்துருக்கான். நிச்சயமாக நாங்கள் தவறிழைத்தவர்களாகவே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் பழிலாம் சொல்லலை. ஆனால் கடைசியாக என்னாச்சு, அவருடைய அந்த எதிர்த்து போராடி அவருடைய நிலைகளை உயர்த்திக்கிட்டே வந்தார்ல, அந்த நிலை வந்தப்போ அவருடைய நிலை உயர்ந்தப்ப யார் வந்து அவரை இழிவாக நினச்சி தூக்கி வீசினாங்களோ அவங்களே மனம் திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல தான் இருக்கீங்க, நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலையை தான் நம்ம படிப்பினையாக எடுக்கணும். இது வந்து ஒரு கதை இல்லை. இது வந்து ஒரு வரலாறை வந்து நீங்கள் கதையாக படிச்சுக்கிட்டு மனனம் செஞ்சுக்கிட்டு கதையாக சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இதில் என்ன படிப்பினை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுமே இப்படித்தான் நினச்சாங்க. அவருக்கு ஏகப்பட்ட கொடுமைகள், ஏகப்பட்ட இழிவுகள். உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது அவங்க அரபியர்கள் வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ போய் உன்கிட்ட யார் இருக்கா, நீ எப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவ அப்படின்னு இவங்க வந்து அசிங்கப்படுத்தினாங்க. யார்? அரபியர்கள். இந்த சைடு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் படிக்கவே தெரியாது, எழுதவே தெரியாது, உங்களுக்கு எப்படி அந்த ஆல்ஃபபெட்ஸ், இப்போ நம்ம அதான் சொன்னோம், படிப்புங்கிறது எழுத படிக்க தெரிகிறது மட்டும் படிப்பு இல்லை. இப்போ அல்லாஹ் வந்து இவங்களுக்கு ஏபிசிடியா ஆனா அவனா சொல்லி கொடுத்தானா, கிராமர் சொல்லி கொடுத்தானா? இல்லை. என்ன சொல்லி கொடுக்குறான்? வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குறான். ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் இவங்களை உயர்த்துச்சு, யூசுஃபையும் புன்யாமீனையும். இப்போ அதே தான் நம்ம நபிக்கும் நடந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் இழிவுபடுத்தினாங்க. உங்களுக்கு படிக்க தெரியலை, ஓத தெரியலை. இதே தான் இன்றைக்கி நமக்கும் நடக்குது. ஆனால் இது விஷயம் இல்லை. கல்விங்கிறது எழுத படிக்க தெரிகிறது கிடையாது. வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இறைவன் மீது நம்பிக்கையாக இருக்கோங்கிறதுல தான் இருக்குது. மற்றவங்க மேலே பழி சொல்லாமல் நம்மளுடைய தகுதிகளை உயர்த்திக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஆளுமையில் தான் நம்மளுடைய கல்வி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த சகோதரர்கள் நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உணர்றாங்க. அட்லீஸ்ட் இவங்க இப்போவாவது உணர்றாங்கல்ல.
இவங்க எவ்வளோ தவறு செஞ்சுருந்தாலும் கடைசியாக ஆமாம் நாங்கள் தப்பு செஞ்சோன்னு சபையில் நிற்கின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு தகுதி அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இன்றைக்கி நீங்களோ நானோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஆமாம் நாங்கள் செஞ்சோன்னு எங்கேயாவது ஒத்துக்குருவோமா? அதே மாதிரி நம்ம அத்தாட்ட திரும்ப திரும்ப போய் பெர்மிஷன்ஸ் கேட்போமா? அப்போ நம்மளெல்லாம் விட இந்த சகோதரர்கள் எவ்வளவோ தேவலாம் தான். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இந்த குரான் இறக்கப்படலை. எதுக்கு இறக்கப்பட்டிருக்கு? படிப்பினைகள் பெறுறதுக்கு தான். அப்போது இவங்க நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. கால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹ லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அப்போது யூசுஃப் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல, இனி உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவன் எல்லாரையும் விட அதிகம் கருணை புரிபவன். அவன் எல்லாரையும் விட ராஹிமீன் அப்படின்னா அன்பாளன். ஓகேவா? அன்பு செலுத்தக்கூடியவன். அப்போது எப்போ அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்னா, நீ தப்பு செய்யாமல் இருக்கும்போது இல்லை, நீ தப்பு செஞ்சதுக்கப்புறம் ஆமாம் நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அப்போ ஒத்துக்கிறோன்னா ஒத்துக்கிட்டு ஆமாம் நான் தப்பு செய்வேன், இனிமேலும் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு செய்கிறது கரெக்ட் இல்லை. ஆமாம் நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த மனம் வருந்துடும் இல்லையா? யாரை நம்ம இழிவுபடுத்துகிறோமோ அவங்கள நம்ம கண்ணியப்படுத்துகிறோம் இல்லையா? அந்த தப்பை சரி செஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ தான் அல்லாஹ்வுடைய அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் யூசுஃபும் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், இனி உங்களுக்கு உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இத் ஹபு பி கமீசி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பசீரா வஅதூனி பி அஹ்லிக்கும் அஜ்மாயின். அப்புறம் அவருடைய அந்த சட்டையை கொடுத்து இந்த அங்கியை கொண்டு போய் தந்தையோட முகத்தில் படைச்சிங்க. அதாவது இதை அப்பாட்ட கொடுங்க, அப்பாவோட ஃபேஸில் இதை வைங்க, அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்திடும். மேலும் உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் என்கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அவருடைய சட்டையும் கொடுத்து அப்பாவுக்கு ஒரு நான் இருக்கேன் என்னுடைய சட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அவருடைய பார்வை திரும்ப கிடைக்கும், நீங்கள் எல்லாருமே என்கிட்டயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வலம்மா ஃபசலத்தில் ஈருஃப் கால அபூஹும் இன்னில அஜீது ரீஹ யூசுஃப லவ்லா அன் துஃபன்னிதூன். அப்போ அந்த பயணக்கூட்டம் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்களின் தந்தை சொல்கிறாரு, கன்ஆன் என்ற ஊர். ஸோ இந்த இடம் கன்ஆன் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா? பைபிளில் கானான் தேசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இவங்க யாக்கூப் இருந்த இடம், அந்த கானான் தேசம்தான் இப்போ பலஸ்தீன், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க எகிப்துலேருந்து வர்றப்பவே அவங்க அப்பா அந்த அவங்களுடைய தந்தை யாக்கூப் நபி சொல்கிறாரு, யூசுஃபுடைய நறுமணத்தை நான் உணர்றேன், நான் ஒன்றும் முதுமையில் புத்தி பிறண்டு போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார்? இந்த பயணக்கூட்டம், இந்த அண்ணன்மார்கள் அந்த சட்டையை தூக்கிக்கிட்டு வரும்போது, அங்கே கிளம்பும்போதே இவருக்கு யூசுஃபுடைய அந்த நறுமணம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கல்வி. அந்த அந்த உள்ளுணர்வை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் கல்வி. ஸோ இதை நீங்கள் ஏதோ நான் முதுமையில் நான் அறிவிலேருந்து பேசுகிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலு தல்லாஹி இன்ன கலஃபி ஜலாலிகல் கதீம். வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் இன்னும் இந்த பழைய மனக்குழப்பத்திலேயே இருக்கீங்க. சலாலி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கதீம்ங்கிறது பழசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சலாலிக் அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம அரபி அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தாக்கத்து வேணும். இதுதான் எழுத்து கூட்டி படிக்கிறது.
அரபி எழுத்தை படிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் ஒன்று சொல்கிறாங்க, டிரான்ஸ்லேஷனில் ஒன்று இருக்குது, எது எப்படி அப்படிங்கிறது நமக்கு குழப்புது இல்லையா? இதுக்கு தான் அல்லாஹ் நன்மை தருவான். உங்களுக்கு குழப்புனாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறதான் அல்லாஹ் பார்ப்பான். அதை புரிஞ்சு அதை சிந்திக்கிறதுக்கு. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது இன்னும் நீங்கள் வந்து பழைய மனக்குழப்பத்திலேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஃபலம்மா அஞ்சா அல் பஷீர் அல் காஹு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத்தத் பசீரா கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு மினல்லாஹி மாலா தஅலமூன். அப்புறம் ஒருத்தவர் வராரு, ஒரு நற்செய்தி சொல்கிறார். பஷீர்னா நற்செய்தி அறிவிப்பவர். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, யூசுஃபுடைய அந்த சட்டையை வந்து அவருடைய முகத்தில் பட செய்கிறாரு. உடனேயே அவருக்கு பார்வை திரும்பி வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாததெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து எனக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதைத்தான் அவர் வந்து அல்லாஹ்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு. என்னது? யூசுஃப் நபி இறுதியாக இப்படி ஒரு சூழலில் வந்து இவருக்கு கிடைப்பார். இவங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு இறை தூதராக இவருக்கு வந்து யூசுஃப் நபி மேலே கவலையே இருந்திருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நமக்கு தப்பாக சொல்லித்தரப்படுது யூசுஃப் நபியை வச்சு இவர் பயந்தாருன்னு. இவர் ஒரு இறை தூதர். அல்லாஹ் இவருக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கான். அப்போ இவர் ஏன் யூசுஃபை நினச்சி கவலைப்பட போகிறாரு? ஆனால் யூசுஃபுக்கு இவங்க செஞ்ச அந்த அநீதி, அதை நினச்சி தான் கவலைப்பட்டார். இன்றைக்கி இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதோட யூசுஃபும் இவர்கிட்ட திருப்பி கிடைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இவருக்கு ஆனந்தம். இவர் சொல்கிறாரு, அல்லாஹ் எனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.